principal ma'am, teachers, and my dear friends. Good morning to all. I am Akhilesh of first standard A. Here I am standing before you to tell a few words about how to save tiger. Tiger is our national animal of our country. Tigers are important part of balancing ecosystem. The number of tigers are decreasing day by day due to inhabit of human beings. People generally hunt the tigers for their skin. To save the tiger, government has banned to hunt the tiger. There are many national parks to protect tigers in our country. Every year on 29th July, we celebrate International Tigers Day. Tigers is our pride of our country, so we have to save tiger. Thank you. Thank you, Master Akhilesh. Please give a good round of applause. Thank you, dear children.
sun shines, others will follow in line. As we board the greenhouse train, we'll say goodbye to acid rain. As we fight global warming, we'll stand united as one. All around the world, a new day has begun. We're so
சார்பாக இங்கு கூடியுள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு என்னும் தலைப்பில் தெருக்கூத்து ஒன்று நடத்தவிருக்கிறோம். இயற்கை பாதுகாப்பு என்பது காடுகள், நிலம், நீர்நிலையங்கள் போன்றவற்றை பாதுகாத்து அவை ஏராளமாக கிடைப்பதை உறுதி செய்வோம். இவ்வாறு இவை அனைத்தும் என் ஒவ்வொரு மனிதனின் தேவையையும் பூர்த்தி செய்ய பூமி போதுமான அளவை வழங்குகிறது. ஆனால் மனிதனின் பேராசையை பூர்த்தி செய்யாது. மகாத்மா காந்தி இந்த உலகில் நாம் பயன்படுத்துவதை விட வளங்களை வீணாக்குகிறோம் என்று கூறினார். நாம் இனி இயற்கை மற்றும் தாவரங்கள் அழிவின் விளைவுகளை பற்றி விவாதிப்போம். நான் தான் உங்கள் மரம், நான் உங்கள் உயிர். நீங்கள் என்னை வெட்டும்போது நான் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ண மாட்டேன், மழையை குறைப்பேன். அது மட்டும் அல்லாமல் புவி வெப்பமண்டலத்தை அதிகரிப்பேன். இப்போது பறவைகளின் ஆரவாரத்தை காண்போம். பறவைகளை அழிக்கின்றோம். அதனால் விதைகளை பரப்பவோ, பூக்களை மகரந்த சேர்க்கையை செய்யவோ, பூச்சிகளை கட்டுப்படுத்தவோ முடியாது. ஒரு சில பறவைகள் கூட இயற்கையை சுத்தமாக வைத்து தொட்டில்களாக செயல்படுகிறது. மேலும் நீர்மனித திட்டத்தின் முக்கிய அங்கமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் அது மட்டுமல்லாமல் மாசுபற்ற நீர் நேரடியாக மனிதன் உடலை தாக்கும் போது டைபாய்டு, காலரா, ஸ்டெப்டைஸ், புற்றுநோய் போன்ற நோய்கள் பரவுகிறது. இப்போது விலங்குகளின் ஆரவாரத்தை காண்போம். மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடும் போது அவை சுற்றுச்சூழல் அமைப்பின் சமநிலையை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் பல்லுயிர்களையும் இழக்கின்றோம். இது பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மனிதர்கள் நம்மை அழிவின் விளிம்பிற்கு எட்டி செல்கிறது. இப்போது காட்டின் ஆரவாரத்தை காண்போம். நான் உங்கள் மரம் மற்றும் பிற காலநிலை மாற்றம், வளிமண்டலத்தில் அதிகரித்த பசுமை இல்ல வாயுக்கள், வெள்ளம், குறைவான பயிர்கள் சில சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. சரி நண்பர்களே, கவலைப்படாதீர்கள். உங்களை பாதுகாக்க எங்களால் என்ன வழியை வழங்க முடியும் என்பதை பார்க்கலாம். அரிதான மாற்றம் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம். இந்தியாவிலும் உலகிலும் வெவ்வேறு அவை உள்ளன. சில தீர்வுகளை பகிர்ந்து கொள்வோம். தண்ணீர் பயன்பாட்டை குறைத்து எதிர்காலத்துக்காக தண்ணீரை சேமிக்க வேண்டும். புதைப்பறிவு, வெடிபொருட்களை பாதுகாக்க மின்சார பயன்பாட்டை குறைத்து பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது. இங்கு காத்திருந்த அனைத்து பெற்றோர்களும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் காலங்களில் மாணவர்களும் பெற்றோர்களும் இயற்கையை காப்போம். நன்றி.